அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல், ஈரான் போர் ஒரு 12 நாட்களாக நடந்துச்சு. போர்ன்னு சொல்ல முடியாது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த ஒரு சண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறுத்தப் போவதாக அறிவிச்சிருக்காங்க. சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதுக்கு மேல அ மாறி, மாறி தாக்குதல் நடத்த மாட்டாங்க. சரியா? இதுக்கு வந்து மீடியேட்டரா வந்து அமெரிக்கா இருந்து இந்த ஒரு விஷயத்த வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இஸ்ரேல், ஈரான் போர் அப்படிங்கிறது நடக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அதான் முதல் செய்தியில குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெடாது. ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? அதாவது ஒரு வேலைய செய்யறவனுடைய மனம் வந்து கோணாமல் இருக்கணும். சரிங்களா? அப்படி கோணாமல் இருந்துச்சு அப்படின்னா, உலகமும் வந்து கோணாமல் இருக்கும் அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய கூற்று. அதனால மன்னன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு கீழ வேலை செய்யறவங்களுடைய மனம் கோணாதவாறு இருக்கணும். அவங்கள வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றார். திருக்குறளின் 520 அதிகாரம் தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து முன்னாடி 3% இடஒதுக்கீடு வழங்கியிருந்தாங்க. மாற்றுத்திறனாளி உரிமைச் சட்டம் 2016ல வந்திருக்கும். அதன்படி பார்க்கிறப்ப தமிழகத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு முன்னாடி 3% இருந்துச்சு. அதன் பிறகு அது 4%ஆ இன்கிரீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பதவி உயர்வுல மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது பதவி புரமோஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த புரமோஷன்ஸ்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 4% இருக்கும் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் நேத்து ஒரு செய்தி வெளியீடாக வெளியிட்டிருக்காங்க. உத்தரவு வெளியிட்டிருக்காங்க. சரியா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு ரிசர்வேஷன் அப்படின்னா 4% புரமோஷன்லயும் 4% சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம். சீனாவில் இன்று எஸ்சிஓ மாநாடு ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? எஸ்சிஓ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அமைப்பு. சரிங்களா? எஸ்சிஓ அப்படின்னா ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷன். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ்ல. சரிங்களா? இந்த எஸ்சிஓ அப்படிங்கிற இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா, சைனாவோட ஒரு இனிஷியேட்டிவ் தான். 2001ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எஸ்சிஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெய்ஜிங்ல வந்து இருக்கு. சைனாவோட கேப்பிட்டலும் பெய்ஜிங் தான். எஸ்சிஓட ஹெட் குவார்ட்டர்ஸும் வந்து பெய்ஜிங்ல தான் இருக்கு. சரியா? மொத்த உறுப்பு நாடுகள் எத்தன நாடுகள் இருக்காங்கன்னா, 10 நாடுகள். ரஷ்யா, தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த மாரியான நாடுகள். அடுத்தது பாகிஸ்தான் உறுப்பினராக இருக்கு. இதெல்லாமே இருக்காங்க. இதுல இந்தியா உறுப்பினராக இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, இனிஷியலா நம்ம உறுப்பினரா இல்ல. 2017ஆம் ஆண்டுல இந்தியா வந்து மெம்பர் ஆகுறாங்க. சரியா? அப்ப இந்த பாயிண்ட் முக்கியம் நமக்கு. 2017ஆம் ஆண்டுல இந்தியா உறுப்பினர் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியா சேர்ந்த உறுப்பினர் பெலாருஸ். 10வது உறுப்பினராக சேர்ந்தது யாருன்னா, பெலாருஸ் அப்படிங்கிற கன்ட்ரி. ஓகேவா? இதுல இந்த வருஷம் 2025 எஸ்சிஓ சம்மிட்ல யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னா, நம்மளுடைய ரக்ஷா மந்திரி. ரக்ஷா மந்திரி அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர். சரியா? இவர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. இந்த மாநாடு எங்க நடக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்பாங்க எக்ஸாம்ல. சரியா? எங்க நடக்க போகுது அப்படின்னா, கிங் டாவோ அப்படிங்கிற பிளேஸ். ஓகேங்களா? கிங் டாவோ அப்படிங்கிற பிளேஸ். கிங் டாவோ சைனா. ஓகேங்களா? சைனால இருக்கக்கூடிய ஒரு சிட்டில தான் நடக்க போகுது. அந்த சிட்டி பேர் தான் கிங் டாவோ அப்படிங்கிற இந்த சிட்டி. சரியா? ஸோ, எஸ்சிஓ மாநாட்ல பங்கேற்க போறாங்க. அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். நன்றி.